ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுருக்கோம். சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். பட்டை சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம பாப்பா தான் செய்ய போகுது, சின்ன பாப்பா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸை ஆன் பண்ணிட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றினாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இதாகட்டும், வதங்கினதுக்கு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு இப்படி பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை தூக்கி அதில் போட்டுருவோம். அப்படி இருக்கிற சிக்கனை ஃபுல்லாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே போட்டுருவோம். எல்லா சிக்கனையும் அதில் போட்டுருவோம். எல்லா சிக்கனையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடணும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். அப்படியே கிண்டி விட்டுட்டு சிக்கன் மசாலா போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகா பொடி போட்டுக்குருவோம். லைட்டாக தனியா பொடி போட்டுக்குருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சுருள கிண்டிக்கிடுவோம். சூப்பராக கிண்டினோம்னா அப்படியே உங்களுக்கு சிக்கன் சுக்கா செம்மையாக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்.